அட பாவிங்களா, நீங்க ரெண்டு பேருமே விஐபி தானா? ஸ்குவிட் கேம் சீசன் 2ல வந்த இந்த ஒரு கேரக்டர் விஐபியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவரை மாதிரியே கேமுக்குள்ள பிளேயரா வந்த இன்னும் 2 கேரக்டரும் விஐபியா இருக்கலாம்னு இப்ப தியரி பரவிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர் 388 ஒரு விஐபியா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டர் ஆர்மில இருந்ததா அவரே சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதே மாதிரி ஏம் பண்ணி ஒருத்தரை கூட சுட்டிருக்க மாட்டாரு. கடைசியில கூட எக்ஸ்ட்ரா மேகசின்ஸ் எடுக்க போனப்போ திரும்ப வராம அங்கேயே பயந்து இருந்திருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இவர் விஐபியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தான் சான்ஸ் இருக்கு. அவர் பயந்ததுக்கு காரணம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம் தான். நெக்ஸ்ட் பிளேயர் 125ம் ஒரு விஐபியா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோக் வச்சு பிளேயர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பிளேயர் 125 ரொம்பவே பயந்து கத்தி அழுவாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்குவிட் கேமோட கார்ட்ஸ் உள்ள வந்து அந்த சண்டையை நிப்பாட்டுவாங்க. இதை வச்சுதான் நிறைய பேர் இவரும் ஒரு விஐபியா இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் விஐபியா இருக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மைக்கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.